இது வந்து டேபிள் டாப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம், டில்ட்டிங்காவே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மாவு இருந்தா இது சுத்தம் இல்லைங்களா? ஆமா, மாவு போட்டோம்னா இந்த ட்ரம் ஃப்ரீங்களா? ஆமா, இந்த ட்ரம் ஒன்று ஃப்ரீ. சவுண்ட் வராது. சவுண்டே இருக்காதுன்னா வெறுங்கல் ஓடுறதுனால அது சவுண்டு. கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது, சுலோவா தான் சுத்தம். இது வந்து 3 லிட்டர்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே போட்டிருக்கோம். இது எந்த ஒரு துரு பிடிக்காது. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஃபைனாக இருக்கேன் சார். சார், நம்மளோட ஷாப் நேம் சார், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? சொல்கிறேன் சார். இது லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் சார். டவுன் ஹால்லேருந்து அப்படியே பூ மார்க்கெட்டு, சாய்பாபா கோயில் பக்கத்தில் ஒரு 4வது பில்டிங்கில் லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குண்ணா. ஓகே. இந்த பக்கம் பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், அது புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஓகேங்க. இப்போ நம்ம என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கோங்க? இப்போ 1 லிட்டர் கிரைண்டர் இருந்து 100 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் இப்போ வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரிஜினல் லட்சுமி கிரைண்டர் இதுதான் அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேங்க சார். இப்போ லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா இருக்குங்க சார்? நிறைய இதுக்கு தெரியுங்க, இருந்தாலும் சொல்லிடுறேங்க. லட்சுமி கிரைண்டரு 1963 ஆரம்பிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் பிபி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் இவர் அறிமுகப்படுத்தினாரு. ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? 1 லிட்டர் பெஸ்ட்டுன்னு ஒன்று போடுறோம். அதுலேயே சுட்டின்னு ஒரு மாடல் போடுறோம். 1 லிட்டர்ல இருக்கு. 1.5 லிட்டர்லேயே ஒன்று இருக்குங்க, சுப்ரீம்னு ஒன்று போடுறோம். 2 லிட்டர்ல 2 மாடல் போடுறோம். 3 லிட்டர்லேயே 2 மாடல் இருக்குங்க. அதுலேயே டில்ட்டிங் மாடல் இருக்கு. ஓகேங்க சார். அது ஸ்மால் ட்ரம்மும் சேர்த்து மசாலா ட்ரம்மும் சேர்த்து கொடுத்துட்றோம். ஓகேங்க சார். இப்போ இதுக்கெல்லாம் வாரண்டிலாம் இருக்குங்களாங்க சார்? இருக்குண்ணா. 1 இயர் எதாக இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டினா. ஓகேங்க. எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்த்துடலாமாங்க சார் டீட்டெயிலாக? ஓகேண்ணா, பார்த்துடலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் என்னங்க சார் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த சுட்டின்ற மாடலு கிரைண்டர் டைப்லேயே 1 லிட்டர் போட்டேங்க. ஓகேங்க. இது 1 லிட்டர் ட்ரம்மு வித் அட்டாச்மெண்ட்டோட வந்துடுது. தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைறது எல்லாமே வந்துடும். இதில் 1/2 கிலோ அரிசி போட்டோம்னா 1 லிட்டர் மாவு கிடைக்கும். இது வந்து 5300 ரூபா. ஓகேங்கண்ணா. இதுக்கு வாரண்டி இருக்குங்க? வாரண்டி எல்லாம் கேரண்டி எதுவுமே இருக்கு. இது வந்து மிக்சி டைப்ல வந்துருங்க. ஓகேங்க. மேலே மூடி, அதே போல தேங்காய் துருவுறது இதில் வந்துடும். ஓகேங்க. சப்பாத்தி மாவு மட்டும் வராதுங்க. ஓகேங்க. தேங்காய் துருவுறது, மாவு அரைக்கிறது இதுலயே வந்துடும். ஒரு தேங்காய் துருவுறது எங்கேங்க சார் மாட்டுறது? இந்த இதுலயே மாட்டிக்கலாம்னா? இதுலயே மாட்டிக்கலாங்களா? ஓ, இது கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்துட்டு தேங்காய் துருவி மாட்டிக்கலாம். இந்த மாதிரியே மாட்டிக்கலாம். ஓ, இப்படி வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். இப்படி சுத்தையில அப்படியே பிடிச்சோம்னா பூப்புற உள்ள வந்துக்கணும். பொட்டுக்கல்ல பச்சை மிளகா போட்டு அப்படியே சட்டினி ஆட்டிக்கலாம். ஓ, சரி சரி, சூப்பர். தேங்காய் சட்டினி சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு வாரண்டியில இருக்குங்களா? இது அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து கழுவிக்கலாம் மிக்ஸி மாதிரி. ஓ, நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மொத்த வெயிட் எவ்வளவுனா இருக்கும்? இது வெயிட்டே வந்து 9 கிலோ வருதுண்ணா. 9 கிலோ தான் வரும். ஆமா. ஓகே. இதுக்கு வாரண்டில இருக்குங்க இல்லீங்களா? எல்லாத்துக்குமே 1 இயர் கேரண்டினா. ஓகேங்க. இது எவ்வளவு பிரைஸ் வருதுங்கண்ணா? இது வந்து 5300 ரூபா வருதுண்ணா. இந்த மாடல் வந்து 1.5 லிட்டருங்க, சுப்ரீம் மாடலு. இது வந்து ரேட்டு வந்து 5800 ரூபா வருதுங்க. இது சின்ன ட்ரம் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறோம். இந்த ட்ரம் ஃப்ரீங்களா? ஆமா, இந்த ட்ரம் ஒன்று ஃப்ரீ. ஓகே ஓகேங்க. இதுல வந்து இதெல்லாம் ஒரே ரேட். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவு மட்டும் அரைச்சிக்கலாம் இல்லையா? இதுல மாவு பசையிறது, சப்பாத்தி மாவு பசையிறது, தேங்காய் துருவுறது எல்லாம் அட்டாச் வந்துருங்க. ஓகேங்க. ஜூனியர் 2 லிட்டருங்க. இது வந்து 6500 ரூபா வருதுன்னா சின்ன ட்ரம் ஃப்ரீயா கொடுத்துறோம். இதுலயே தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசையிறது அட்டாச் இதுலயே ஃப்ரீயா வந்துடும். ஓகேங்க. இது கியூட் மாடலுங்க. அதே மாதிரி இதுக்கு சின்ன ட்ரம் ஃப்ரீ, 6500 ரூபா வருதுங்க. ஓகே. இது தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசையிறது இதுல அட்டாச் வந்து மேக்ஸிமம் அதுதான் இல்லீங்களா? எல்லாமே இந்த டேபிள் டாப்ல அனைத்துக்கும் வந்துரும். ஓகேங்க. இது எத்தனை லிட்டர்? எல்லாமே ஹெவியா இருக்கும். இது எத்தனை லிட்டருங்கண்ணா? இது வந்து 2 லிட்டர்னா. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம மோட்டர் இது எடுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல காப்பருங்கிறாங்க, திடீர்னு அலுமினிய கோட்டை போட்டுறாங்க. நம்மளது எப்படிங்கண்ணா? எல்லாமே நாங்க போடுறது எல்லாமே காப்பர் மோட்டார் தானா. ஓகே. நல்லா ஹெவியா இருக்கும், கோர் லென்த் அதிகமா இருக்கும். உங்க மோட்டருக்கு வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி தரோம்னா. ஓகேங்கண்ணா. இது கிராண்டின்னு 3 லிட்டர்னா. டேபிள் டாப்ல வந்து 3 லிட்டரு. இது வரைக்கும் 2 லிட்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 3 லிட்டர் அதிகமா போயிட்டு இருக்கு. 7800 ரூபா இது பிரைஸ் இல்லையா? ஆமா. அதே சின்ன ட்ரம்மும் ஃப்ரீயா வந்துடும். இதுல 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம். இது வந்து ராயல் மாடலுங்க. இது வந்து டேபிள் டாப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம், டில்ட்டிங்காவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு நாப் ஒன்று இருக்கு. இந்த நாபை லைட்டா வெளியில இழுத்துட்டு ஒரு கையில இப்படி கமுத்துனோம்னா கம்ப்ளீட்டா உடைஞ்சிரும். அப்படியே மேலே இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த லாக் அதான் வந்துடும். இதுல வந்து தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைகிறது அட்டாச்சே வந்துடும். அதையும் போட்டு காமிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். இது வந்து தேங்காய் துருவுறதுங்க.
ஓ கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது, சுலோவாக தான் சுத்தம். ஓ சரி சரி சரிங்க. தேங்காய் பூவெல்லாம் உள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் பொட்டுக்கடலை பச்சை மிளகா போட்டு சட்னி ஆட்டிக்கலாம். கடலை போட்டு இதில் சுமால் ட்ரம்முக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா இது மேலே வராமல் இருக்கிறதுக்காக அந்த நட்டை மேலே போட்டுக்கலாம். அப்படியே 2 சொட்டு ஆயில் ட்ரம்மில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் தடவி ஒரு சுற்றி விட்டுக்கலாம். இதில் 1/2 கிலோ மாவு போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிக்கே இருந்தோம்னா 2 பால் மாதிரி உருண்டை பண்ணிடும். இது ரன் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். மாவு இருந்தால் இது சுத்தம் இல்லைங்களா? ஆமாம், மாவு போட்டோம்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ள கையில் பேசுகிற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துரும். அப்படியே லைட்டாக 2 பால் இருக்கும், அமுத்தி பார்த்தோம்னா நைஸாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா ரஃபாக இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓகே. இதையும் அப்படியே மாவோடையே கம்திங் ஒட்டிக்கலாம். அப்படி மேலே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். இந்த பாத்திரத்தையும் எடுத்து கழுவிக்கலாம். ஓ இதுவும் தனியாக கழட்டிக்கலாம்? ஆமாம், மிக்சி மாதிரியே எடுத்து கழுவிக்கலாம். ஓ சூப்பருங்கண்ணா. நீட்டாக இதை தொடச்சி வாட்டர் இல்லாமல் வச்சுக்கலாம். ஓகே. இது எவ்வளோ வருதுங்கண்ணா? இது வந்து 7200 ரூபா வருதுண்ணா. ஓகே. வித் சின்ன ட்ரம்மோட தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைகிறது எல்லாம் அட்டாச் வந்துடும். அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ 2 லிட்டர் 3 லிட்டர் டில்ட்டிக்கு தான் அதிகமாக போகுது. ரெண்டாவது ஒரிஜினல் லட்சுமின்ற எல்லா மக்களுமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இது இப்போ கல் போட்டாச்சுங்க. கல் போட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். வெறுங்கல் சவுண்டு வரும், ரைஸ் போடையில சவுண்ட் இருக்காது. இதில் வந்து 1 கிலோ அரிசி போடலாம். 1 கிலோ ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் மாவு கிடைக்கும். 1 கிலோவுக்கு மேலே போட வேண்டாம். அப்படியே கமித்தியும் கொட்டிக்கலாம் ஆட்டி முடிச்சதுமே. ப்ளஸ்ன்றது 3 லிட்டரு. இதுவும் டில்ட்டிங்கு. இப்போ இது வந்து 1 கிலோ அரிசி போடலாம், இதில் வந்து 1.5 கிலோ அரிசி போடலாம். கொஞ்சம் அதிக குவான்டிட்டி போடுறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இது அதே மாதிரி தான் டில்ட்டிங்கு. இந்த லிவரை இழுத்துட்டு ஒரு கையில் கமுத்துனீங்கன்னா அப்படியே லாக் ஆயிரும். மாவு கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கொட்டி பிடிச்சதுமே இதை பாத்திரத்தை எடுத்து கழுவிக்கலாம். இந்த சின்ன ட்ரம்மும் இதில் தூக்கி போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்துட்டு இந்த ஸ்மால் ட்ரம்மு இதில் போட்டு சட்னி, மசாலா, மட்டன், சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதில் ஆட்டிக்கிடலாம். ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இதை கொட்டிக்கலாம். அப்படியே தனித்தனியாக எடுத்து கழுவிங்கிடலாம். எவ்வளோ நேரத்தில் நான் அரைச்சி கொடுக்குங்கண்ணா? இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் அரைச்சிருங்க மசாலாலாம். ஓகேங்க. மாவு வந்து ஒரு 40 நிமிஷம் அரைக்குங்க. ஓகே. இது வந்து 3 லிட்டர்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே போட்டிருக்கோம். இது எந்த ஒரு துரு பிடிக்காது, பாத்திரத்துக்கு வர ஸ்டீல் தான். இது வந்து 3 லிட்டரு. இதுலேயும் தேங்காய் துருவுறது, சப்பாத்தி மாவு பசைகிறது ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதே போல் சைடில் லாக் இருக்குது. இந்த லாக்கை அப்படியே தூக்கிட்டு அப்படியே கமுத்தணும்னா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். அதை மேலே அப்படியே தூக்கணும்னா ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தையும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஹீட்டு மோட்டாருடைய ஹீட்டு எந்த ஒரு ஹீட்டு மேலே வரக்கூடாதுன்னு மேலே ஒரு பிளேவுட் போட்டு ஹீட்டை லாஸ் பண்ணியிருக்கோம். ஓ இங்கே சூடே இருக்காது? சூடே இருக்காதுங்க. ஓகே. இது டில்ட்டும் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வெளியிலாம் செய்கிறது வந்து பயங்கர ஹீட்டு தெரியும். இதில் வந்து ஹீட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஸ்மால் ட்ரம்மு, அதிலே போட்டுக்கிற மாதிரி. இது அப்படியே நட்டை போட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். இதில் வந்து மசாலா, சட்னி எல்லாமே ஆட்டிக்கலாம். மசாலா, சட்னி எல்லாமே. ஆமாம். இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஆப்ஷன் இல்லைங்களா? நல்ல ஆப்ஷன். அதிகமாக மாவாட்டும் போது மட்டும்தான் நம்ம பெருசு யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடிக்கு சின்னது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடை கடைக்கு ஆட்டுறது, அதை அப்படியே கமுத்துறது, அதையும் கமுத்தி கொட்டிக்கலாம். ஓகே. அதுலேயும் தேங்காய் துருவி அப்படியே பண்ணிக்கலாம். இது சவுண்டு கவுண்டு எதுவுமே இருக்காது. மாவு போட்ட சவுண்டு வராது. சவுண்டே இருக்காதுண்ணா. வெறுங்கல் ஓடுறதுனால அது சவுண்டு. இங்கே சுவிட்ச் ஆன் ஆஃப் இருக்குங்க. லைட் எரியுதா என்னன்னு பார்த்துக்கலாம். இதை அப்படியே எடுத்துக்கலாம். ரோலர் எடுத்துட்டு இது தேங்காய் துருவுறது இதிலே போட்டுக்கலாம். ஓ எல்லாமே. ஆமாம். இதில் போட்டோம்னா உங்களுக்கு சவுண்டு இருக்காது. ரைஸ் போடுறீங்கள என்ன சவுண்டு அதான் இருக்குது. கை பட்டாலும் ஒன்றும் ஆகாது, சுலோவாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஆகாது. பெருசாக ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம டைட் வச்சு அமுத்தினா மட்டும்தான் இது ஆகும். ஆமாம். இது ப்ரெஸ் பண்ணோம்னா பூவெல்லாம் உள்ளே விழுந்துக்கிறோம். அப்படியே பொட்டுக்கல்ல பச்சை மிளகா போட்டு கடலை போட்டோம்னா சட்னி ஆட்டிக்கலாம். இது கடலை போட்டு அப்படியே ஆட்டிக்கலாம். இதில் வந்து 1.5 கிலோ அரிசி போட்டுக்கலாம், சீக்கிரம் ஆயிரும். ரெண்டாவது இதனுடைய ப்ரைஸ் வந்து 12,600 ரூபா சின்ன ட்ரம்மோட சேர்த்தி இல்லைங்களா? ஆமாம். சின்ன ட்ரம்மு வித் அட்டாச்சோட 12,600 ரூபா. ஓகேங்க. நாங்கள் எந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறதில்ல, நல்ல பொருளை கொடுக்குறோம்.
அதே போல் மோட்டாரு பியூர் காப்பரு கோர் லென்த் எல்லாம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க. 1963 இருந்து இருக்கிறோம்னா அந்த நேமுக்காகத்தான் இருக்கும். இல்லை வெளியிலே லட்சுமின்னு டூப்ளிகேட் நிறைய போடுறாங்க. ஆனாலும் நாங்கள் அசோசியேஷனில் சொல்றது வந்து நல்ல பொருளை போடுங்க, எங்க பேரை கெடுத்துறாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த லட்சுமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டூப்ளிகேட்ல வருதுங்க. அது எப்படி நான் ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறது? ஏன்னா லட்சுமி ஒரிஜினல் வந்து இந்த சின்ஸ் 1963 வருஷம் இருக்குன்னா சரிங்க. இந்த லட்சுமின்னு போட்டு இங்க ஒரு ஆர் போட்டிருக்கோம், ரிசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. லட்சுமி இந்த ஆர் வந்து ரவுண்ட் இருக்கும். ஓகேங்க. இது இந்த வருஷத்தை பார்த்தா எல்லாரும் வாங்குறாங்க. ஓகே. வெளியில டூப்ளிகேட் இந்த லட்சுமின்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க, இந்த வருஷம் போட மாட்டாங்க. ஓகே ஓகேங்க. அதே போல இந்த SLIன்னு முக்கோணம் இருக்குங்க. இது வந்து பிராண்ட் நேமு SLI ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ். இந்த இதை வந்து ஆலோகிராம் ஸ்டிக்கருங்க. ஐடென் கார்டோட கவர்மெண்ட் அப்ரூவோட வாங்கியிருக்கோம். இது இருந்தா மட்டும் தான் ஒரிஜினல். இது இருந்தா ஒரிஜினலுங்க. இது நம்ம ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கு இல்லைங்களா? எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. இந்த மாடல் வந்து ஒரு 43 வருஷத்துக்கு முதல்ல போட்டதுங்க. ஓகேங்க. பழைய மாடலுக்காக இது இன்னும் வச்சிருக்கோம். அதே போல ஃபர்ஸ்ட் 1963 இந்த மாதிரி வெறும் ஆட்டுக்கல்லுல பெல்ட்டை மாட்டினதுனால அதையும் நாங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெடிஷனல் இல்லையா? ஆமா, பழைய நினைப்போட தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கும். எங்க நேம் பிளேட் வந்து இந்த மாதிரி லட்சுமி சின்ஸ் 1963 இருக்குங்க. லட்சுமி வெட் கிரைண்டர், தேவாங்காய் ஸ்கூல் ரோடு, RSP டவர்ஸ், மேட்டுப்பாளையம் ரோடு. போன் நம்பரு, இமெயில் ஐடி இருந்து இருக்குங்க. வெளியில லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் டூப்ளிகேட் போடுறாங்க. எங்க இதுல போன் நம்பர் இருந்து இருக்கும். லட்சுமி கிரைண்டர்ல இது ஓல்டு மாடல்ல டில்டிங் டைப் பண்ணியிருக்கோம். இந்த சைடுல லிவர் இருக்கு. இது மேலே லைட்டை இழுத்துட்டு ஒரு கையில போய் கமுத்தணும்னா அதே வந்து லாக் ஆயிரும். சாட்சி கொட்டிக்கலாம், கல்லு கீழே விழுகாது. இது மாவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அதே போல இந்த லிவரை எடுத்து விட்டு மேலே எடுத்தோம்னா அதான் வந்து லாக் ஆயிரும். நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது எத்தனை லிட்டருங்க சார்? இது 2 லிட்டர்னா. 2 லிட்டர். ஆமா, 1.25 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஓகே. எவ்வளவு மணி நேரத்துல அரைக்குங்க? இது ஒரு 45 நிமிஷத்துல அரைச்சிரும்னா. இதுக்கு வாரண்டி இருக்கு 1 இயர்? எல்லாத்துக்கும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகேங்க. இது பழைய காலத்துல இருந்து இருக்குது? ஆமா, பழைய காலத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி டில்டிங்கா பண்ணிருக்கோம். ஓகே. ரொம்ப கல்லு தூக்க வேண்டாம். பழைய டைப்லயே அந்த டேஸ்ட் கிடைக்கல அப்படின்னாங்க. அதனால இதுலயே டில்டிங் போட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப பழைய காலத்துல இந்த செயின் போட்டாவே கல்லு வெளிய எடுத்தா போடணும். இதுல டில்டிங் பண்ற மாதிரி இருக்கு, கீழே விழுகாதுங்களா? ஆமாண்ணா, இது அந்த மாதிரி செயின் போட்டா இதுல கீழே விழுந்துரும்னா இந்த செயின் வந்து நாங்க சுருக்கி கீழே விழுகாத அளவுக்கு பண்ணிருக்கோம். கல்லு கீழே எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். கல்லு பாருங்க கீழே விழுகாது. இது 2 லிட்டருன்னா பழைய டைப்ல ஃபுல்லாவே ஸ்டீல் போட்டிருக்கோம். உள்ள உட்டு போட்டு அதுக்கு மேல ஸ்டீல் கவரிங் வருதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் வந்து வெளியில பாத்தீங்கன்னா சின்ன செயின் போடுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் ஹெவியா போட்டிருக்கோம் செயின். அதே போல இந்த ராடு வந்து ஸ்டீல் ராடு போட்டிருக்கோம் கீழே வரைக்கும். இதுல துரு பிடிச்சிச்சுன்னா அந்த கைப்பெல்லாம் உடைஞ்சிரும். அதனால இதுல வந்து ஸ்டீல் ராடு போட்டோம்னா எப்பயுமே உடையாதுங்க, நல்லா இருக்கும். ஒரு கஸ்டமரு கீழே போட்டா தேயும் அப்படின்னாரு. அதுல அவருக்கு நான் சொல்லி காமிச்சு இந்த மெழுகு மட்டும்தான் வரும், இந்த கைப்பெல்லாம் தேயாது. கீழேயும் கேப் இருக்கு, சைடுலயும் கேப் இருக்கு. அதனால தேயறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ராடு வந்து ஸ்டீல்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல துடு பிடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதனாலதான் ஸ்டீல் ராடு போடுறோம். இதே போல பேரிங் வந்து இதுல பேரிங் போடுறோம். வெளியில பிளாஸ்டிக் புஷ் தான் போடுறாங்க. ₹1 புஷ்ஷை போட்டு எடுத்துருவாங்க. இது 85 ரூபா பேரிங் போட்டிருக்குங்க. அதே போல இந்த செயினும் ஹெவியா இருக்கும், எதுவுமே ஆகாதுங்க. மெட்டீரியல் நல்லா இருக்கு, ஃப்ரீயா சுத்தம். ஓகே. அதே போல கீழே வீல் வந்து காஸ்டிங் வீல் போட்டிருக்கோம். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் போகாது, பெல்ட் அவ்வளவு சீக்கிரம் போகாது. இந்த ட்ரம் 6 இன்ச் அதிகமா வச்சிருக்கோம். இது எல்லாமே அதே தான் இல்லைங்களா? ஆமா, இது இருக்கிறது எல்லாமே ஒரே டைப்புங்க. ஹைட் கம்மியில இருந்தா இந்த மாதிரி வந்துடும். ஹைட் கம்மி. ஆமா, இதுக்கு அதுக்கு ₹500 வித்தியாசம் வரும். கீழே இருந்து இது வந்து கீழே குனிஞ்சு எடுக்கணும். இது ஸ்டாண்டோட வந்துடும், நின்னுகிட்டே எடுத்துக்கிற மாதிரி. ஓகே. இது நின்னுட்டு எடுத்துக்கலாம். இது நின்னுகிட்டே நம்ம மாவு எடுக்கிறது வசதியா. இது எல்லாமே பழைய காலத்து விண்டேஜ் ஸ்டைல். ஆமா, இது பழைய காலத்து மாடலுங்க. இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து 2 லிட்டர்னா டில்டிங் டைப்பு. இது அப்படியே வந்து சரிச்சு கொட்டிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அது சரிங்க. ஓகேங்க. எத்தனை லிட்டருங்கண்ணா இது? 2 லிட்டருங்க. இந்த ரோலர் வேண்டா எடுத்துக்கலாம், இந்த ட்ரம் எடுக்க முடியாது. இந்த ரோலர் வேண்டா தனியாக எடுத்துக்கலாம். ஆமா, இந்த ட்ரம் எடுக்க முடியாது. அப்படி சரிச்சு கொட்டி கழுவி வைக்கலாம். ஓகே. இதுலயே வந்து இது நம்ம மாவு கொட்டும் போது இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகேங்க. இது பிடிச்சிட்டே இருக்கணும், விட்டா மேலே வந்துடும். இதுல வந்து அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த லாக் டைப்னு போட்டிருக்கோம். இந்த லிவர் இருக்கு. இந்த சைடு லிவரை உள்ள அமுத்தினோம்னா
அதான் வந்து லாக் ஆயிரும். ஓகே, நின்னுக்குறோம். இது லாக் ஆயிரும். இது லாக் டைப். இது ஒரு மாடல். ஆமா, அதுக்கு எதுக்கு 500 ரூபா வித்தியாசம் வரும். இது எவ்வளவு வருதுங்கண்ணா? இது வந்து 7800 ரூபா வருதுங்க. அது 7300 ரூபா வருது. ஓகேங்கண்ணா. இதுல கலர் வேரியேஷன் இருக்கு இல்லீங்களா? ஆமா, இதுல எல்லாத்துலயுமே கலர் வரும்னா. இது எல்லாமே எத்தனை லிட்டருங்கண்ணா? இது எல்லாமே 2 லிட்டர் தான். இது எல்லாமே 2 லிட்டர். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நாப் டைப். இது நாப் இல்லாம இருக்கும். இது லாக்கோட வந்துடும், அது லாக் இல்லாம இருக்கும். வாரண்டி இல்லங்கண்ணா இதுக்கு? எல்லாத்துக்குமே 1 இயருங்க. 1 இயர் வாரண்டி. ஓகே. என்ன வித்தியாசமா இருக்குங்க? இது வந்து பெடசலோடே வந்துரும்னா. ஓகேங்க. இது பெடசல் ஸ்டாண்டு. ஒரு சில பேர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஓகே, என்னால கீழே குனிய முடியல, அப்படி நின்றுக்கிட்டே எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாங்க. இது வந்து கிரைண்டர் தாங்க, 2 லிட்டர் கிரைண்டர். அப்படியே இது வந்து ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வச்சிருக்கோம். பெரிய பாத்திரமே வச்சுக்கலாம். இதுல இந்த லாக் இருக்குங்க சைடுல. இந்த லாக்கை உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கமுத்தணும்னா அந்த இடம் வந்ததுமே லாக் ஆகி நின்றுக்குறோங்க. நம்ம பாத்திரத்தை எப்படி வேண்டாலும் நம்ம தள்ளிக்கிடலாம். ஓ, மாவு கொட்டுற அளவுக்கு நம்ம தள்ளிக்கிடலாம். என்னன்னா நின்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிடலாம். பெயின் ஆகாம இருக்கும். ஓ, குனிய முடியாது, நிற்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டருங்கண்ணா? இது வந்து 2 லிட்டர்னா 2 லிட்டர் 10,600 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இது அப்படியே நின்னுக்குங்க. அந்த லிவர் லாக் ஆயிரும். இந்த லிவரை உள்ள தள்ளி விட்டீங்கன்னா மேல வந்து லாக் ஆயிரும், நின்னுரும். ஓகேங்கண்ணா. இப்போ இதுல வந்து என்னென்ன பர்பஸ்? மாவு மட்டும் அரைச்சு ஒன்லி மாவு மட்டும் போட்டு ஆட்டிக்கலாம். சரி, ஓகே ஓகேங்க. ரொம்ப 30 நிமிஷத்துல நீட்டா ஆயிருங்க. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? கமர்ஷியல் செக்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது சிங்கிள் பர்னர் ஸ்டவ்ங்க, கேட்டரிங் பர்பஸ்க்கு. இது வந்து சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு பிசைகிற மிஷினுங்க. இது கமர்ஷியல் கட்டிங் மிஷினு. இது வந்து மசாலா பல்வரைசரு. இது வந்து கமர்ஷியல் மாடல் மினி கெப்பாசிட்டியிலேருந்து இருக்குங்க. 3 லிட்டர் 4 லிட்டர்லேருந்து எல்லாமே இருக்குங்க. இது 10 லிட்டருங்க. இது 15 லிட்டர் 20 லிட்டர் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கமர்ஷியலுங்க. மினி சைஸ் கோகனட் ஸ்கிராப்பர், வெஜிடபிள் கட்டிங் மிஷின் எல்லாமே இருக்கு. இதில் என்னதுங்க? கோகனட் ஸ்கிராப்பருங்க. ஓகேங்க. தேங்காய் திருவருது. இது வெஜிடபிள் கட்டிங் மிஷின் மினி. இது கமர்ஷியல் ப்ராடக்ட். கன்வென்ஷனல் டைப் இருக்குங்க, டில்டிங் டைப் இருக்கு. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாஷ் பண்ணுற மிஷின் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரைஸ் வாஷர்ல இருக்கு. ஆமாம். இதுலேயே அடிஷ்னலாக கேட்குறவங்களுக்கு டில்டிங், இதுலேயே கோகனட் ஸ்கிராப்பர் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். இதை விட ஹெவி மாடல் வேணுன்னா எபோ மாடல் பார்த்தீங்கன்னா 20 அடுத்து 30, 40, 50 வரைக்கும் இருக்குங்க. 100 வரைக்கும் பண்ணுவீங்களா? 50 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க. அது வந்து 30 லிட்டருங்க. அது 30 லிட்டர். இதெல்லாம் ஃபுல் கமர்ஷியல் இல்லைங்களா? ஆமாங்க. பெரிய பெரிய மெஸ்ஸுக்கு, ஹோட்டல்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது சாக்லேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டபுள் சைடு வைப்பர் போட்டு சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓ சரி, செட் பண்ணிக்கலாம். ஆமா, ஹேண்டில் பண்றது ஈஸி தாங்க. இது கமர்ஷியல் பர்பஸ். கமர்ஷியல் பர்பஸ் 30 லிட்டர் வரைக்கும் 50 லிட்டர் வரைக்கும் இருக்கு. டைப் கன்வென்ஷனல் மாடல். இதெல்லாம் சிங்கிள் ஸ்டோன் டைப்பு. இதெல்லாம் என்ன வீட்டுக்குள்ள இல்ல இதெல்லாம் கமர்ஷியல், எல்லாமே கமர்ஷியல் தாங்க. இதுல வந்து 3, 7, 10 எல்லாமே இருக்குங்க. அந்த மாதிரி. ஆமாங்க. டில்டிங்ல இந்த மாதிரி வந்து ஸ்டாப்பர் சுவிட்ச் கேட்டாங்கன்னா அடிஷனலா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பருங்க. இது நம்ம டைரக்ட் லைன் தான் ஒரு கமர்ஷியல் பொறுத்தளவு. கஸ்டமருக்கு வந்து எமர்ஜென்சிக்காக ஸ்டாப் பண்றதுக்கு இதுலேயே மேக்ல பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டிக்கர் தான் இருக்குங்க. நம்மளது வந்து லேசர் கட்டிங்லேயே வந்துடும். சின்ஸ் 1963 போட்டிருக்கோம். இது ஒரிஜினல் இதுங்க. ஆமா ஆமா ஒரு நம்ம ஆமா ஆமா. சின்ஸ் 1963 வந்துடும். லக்ஷ்மி பெட் கிரைண்டர் லேசர் கட்டிங்ல வந்துடும். ஆமா.